அவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீழ்மணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா, சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடாப்படுத்துறேன். ஏன் வார வார்த்தையே அதானம்மா. சாந்தினி கரெக்டா? சந்தினியா? ஏதோ ஒண்ணு அன்போட கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள். ஆமா, அவங்களுக்கு ஒரு எங்க 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பா தந்துடுறேன். சரியா? ஆமா, எதுக்காக அப்படின்றத நீங்க படம் பார்த்தோன்னு தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடியறதுக்குள்ள நான் தமிழ்ல வந்து கரெக்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்க தமிழ்ல தான் பேசுறேன் அப்படின்னு கரெக்டா பேசிட்டாப்ல. அதனால அந்த மோதிரம் பேலன்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா தந்துடுறமா. அப்ப அடுத்து வந்து நம்ம படத்துல நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த. ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பா சொன்னா லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்றது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐம் வெரி it's been very memorable, especially to work with Amir sir and Adam Baba sir. And இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தனித்துவமான நகைச்சுவை நடிகர். சின்ன திரையா இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல வந்தா போதும் ஃபுல் ஃபன் தான். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், இதே மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகாக ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆளு நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீரன் அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரன் கூடவே வர மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டா கூட அமீரன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம், கேள்விப்பட்டிருக்குமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது.
ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்கு. 2 சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ல மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க. அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு? அவ்வளோ அழகாக இருக்கேன். இருங்கண்ணே போட்டு விட்டீங்களா பார்க்கல அப்படிங்கிற. ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா, என்ன சொல்ல மாட்டீங்களா? பாரு ஒருத்தர் அவ்வளவு அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, ஒரு அற்புதமான. இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆரம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அவர்கள் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு ஒரு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன், சரியா? ஆமாம், எதுக்காக அப்படின்றத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ள நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுறமா. அவன் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. இங்க வந்திருக்க அண்ணே மீடியாக்காரவங்க, தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடகரா, நீங்க பேரை ஊரை மாத்தி சொல்லிவிட்டி, அதே கோபத்துல பேசினே என்னை மன்னிச்சுக்கிறீங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஊதா சட்டக்காரனே, உங்க பேர் எனக்கு தெரியலன்னே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருமி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா, சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னை போட்டு பாடா படுத்துற, என் வார வார்த்தையே அதானம்மா. சாந்தினி கரெக்டா? சந்தினியா? சரி, ஏதோ ஒண்ணு. சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, என் விட்டுறாதிய. அதே மாதிரி பொண்ணு வழக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சிறீன் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சதீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா நாங்க அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம்.
புரட்சி தலைவி அம்மா அவர்களே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் படத்துல என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பாரு. அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வேலை வாங்குவாரு. அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கடான்னு வழியை கட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் பெரிய வெற்றி மாலை ஆகணும். நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும். அதுல என்னைய காமெடியை நான் போடணும். அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும். அப்ப நான் இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்குள்ள நான் படம் முடிந்த பிறகுதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தும்போதே எனக்கு தோணுச்சு, மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்ததில் அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது வரைக்கும் அமையல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறையை நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்காரு. நான் நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வயிறு வலிச்சிருங்க, கேட்க மாட்டாங்க. இந்த 2 பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக் மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம்னா ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி குழந்தை மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனுஷெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனைலாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல. சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம செய்யறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும், இல்ல விலகி நிக்கணும், இல்ல வழிவிடணும். ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குனியலாம். அதான் அந்த மூக்கு தரையில படுற வரைக்கும் குனியலாம். ஆனா குழியை தோண்டிக்கிட்டு புதைகிற அளவுக்குலாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது.
ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருப்பழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும். அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கிறோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலை வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்குது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்துல தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுல பெரும் கருத்துக்களை கூட முகம் சுளிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம் பாவா அவர்கள் இந்த படத்துல அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமா அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே நீங்க அரசியல்வாதி தான். வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள். துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்து இருக்கிறார்கள். வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள்.